வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. கொஞ்சம் வசதியானவங்க. ஒரு சின்னதாக ஒரு கம்பெனி வச்சுருந்தார். அவங்க வந்து அப்பப்போ இளம் தம்பதிகள் அப்பப்போ அவங்க இதில் ஹோட்டலில் ஆர்டரில் போட்டு சாப்பிட்ற வழக்கம். அதுமாதிரி அன்றைக்கி ஒரு நாள் அவங்க ஆர்டர் போடுறாங்க சாப்பிட்றதுக்கு. பிரியாணியை ஆர்டர் போடுறாங்க. பன்னீர் பட்டர் பிரியாணி ஆர்டர் போடுறாங்க. ஃபோன் பண்ணுறாங்க, வருது. வந்தது அந்த அம்மா பிரியாணியை பிரித்து பார்க்குறாங்க. பிரித்து பார்த்த உடனே அதில் வந்து சிக்கன் பீஸ் இருக்குது. உடனே அந்த டெலிவரி அது உமன் ஒரு லேடி தான் டெலிவரி பண்ணாங்க. அந்த லேடிக்கிட்ட என்னம்மா நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி பட்டர் பிரியாணி கேட்டேன், நீங்கள் வந்து சிக்கன் பிரியாணி தந்துருக்கேன். நான் வந்து பியூர் வெஜிடேரியனாங்க, இது மாதிரிலாம் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். நான் வேறு கையால் தொட்டுட்டேன், அதுவே எனக்கு ஒரு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க சாரி மேடம், எனக்கு தெரில, நான் எங்கள் மேனேஜர் அங்கே ஹோட்டலில் கொடுத்தாங்க, நான் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டேன், அதெல்லாம் பிரித்து. உடனே இவங்க ஏன் பிரித்து பார்க்க வேண்டியதானே அப்படின்றாங்க. உடனே பிரித்து பார்க்குறது தான் வீடியோ எடுத்து அவங்கவுங்க தப்பாக போட்டுடுறாங்க. நாங்கள் சாப்பிட்றோன்னு, டெலிவரி பாய் சாப்பிட்றோன்னு அப்படின்ட்டு கொஞ்சம் வருத்தத்தோடு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் உங்கள் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணணுவாங்க. உடனே மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. மேனேஜர் ஃபோன் பண்ணதும் மேனேஜரை ஃபோன் எடுப்பார். நீ ஸ்பீக்கரில் போடுவாங்க. அவர் உங்களை ஸ்பீக்கரில் போடுவாங்க. அந்த விவரத்தை சொல்லுவாங்க. விவரத்தை சொன்னதும் அவங்ககிட்ட சாரி சொல்லிட்டு வந்து அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வேறு யாருக்கா டெலிவரி பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வெஜிடபிள் பன்னீர் பட்டர் பிரியாணியை வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடு, அந்த காசை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே சரின்ட்டு அவங்க சரிங்க சார்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்படி வரும்போது உடனே மறுபடியும் ஃபோன் பண்ணுவார் மேனேஜர். உடனே அவங்க இது பண்ணி வந்து அந்த இதெல்லாம் மாற்றலாம் வேணாம், அந்த சிக்கன் பீஸை மட்டும் எடுத்துகிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்கும், அதில் கொஞ்சம் பன்னீர் அவங்கக்கிட்ட வாங்கி அதில் வச்சு அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்வாங்க. இதை வந்து பேசுகிறத அந்த ஏற்கனவே ஆர்டர் பண்ணாங்க இல்லையா, அவங்க கேட்டுருவாங்க. கேட்டதும் இவங்க சரின்ட்டு போவாங்க. போயிட்டு ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள் பிரியாணி வாங்கியாந்து, பன்னீர் பட்டர் பிரியாணி வாங்கியாந்து அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க இவங்களை கவனிச்சிக்கிட்டே இருப்பார் அந்த ஆர்டர் பண்ண பெண்ணுடைய கணவர், இவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு. வாங்கியாந்து கொடுப்பாங்க. கொடுத்ததும் அவங்க பிரித்து பார்ப்பாங்க. ஏம்மா உங்கள் மேனேஜர் வந்து சிக்கன் பீஸை எடுத்துகிட்டு இப்போ பன்னீர் பட்டரை வச்சு தானே கொடுக்க சொன்னார், நீ ஏன் அதை செய்யலை, வாங்கியாந்து கொடுத்த உன் காசு போட்டு இல்லை வாங்கியாந்து கொடுத்துருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மேடம், நீங்கள் வந்து வெஜிடேரியன்றீங்க, அதெல்லாம் பாவம், அந்த வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு நான் வெஜிடேரியனை கொடுக்கறது பெரிய பாவம், நீ அப்படியே கொடுத்துருந்தா எதுவும் தெரியாதமான்னாங்க. அது உங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு வந்து துரோகம் செய்ய நான் விரும்பலை. அதனால் என் காசு தானே பரவாயில்ல, இப்போ 200 தானே போனால் போகுது, அதனால் அது ஒன்றும் பெரிய இது இல்லை. நான் இன்னும் நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணோன்னா அந்த காசை ஏர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே டக்குன்னு அந்த கணவர் வந்து பரவாயில்லம்மா, நீ ரொம்ப நேர்மையாக இருக்க, ரொம்ப சந்தோஷம், என்ன படிச்சிருக்கேன்னு கேட்குறாரு. நான் பிகாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு இதோட நல்லா வேலை செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கியான்னு கேட்குறாரு. நான் இது ஆஃபீஸில் வேலை செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கேன், டேலிலாம் தெரியும் நல்லா எனக்கு அப்படின்வாங்க. அப்படியா எனக்கு நானும் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கேன், ஒரு நல்ல ஆஃபீஸில் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஆள், நீ பிகாம் படிச்சிருக்க, அதனால் நாளைக்கு வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்க, சம்பளத்தையும் நல்ல சம்பளம், அதை அந்த ஏற்கனவே அவங்க டெலிவரியில் வாங்கிறத விட 2 பங்கு சம்பளமாக சொல்லுவார். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. அதுதான் வாழ்க்கையில் வந்து எப்பயுமே பொய்ன்றது இருக்கக்கூடாது. அதுவும் மற்றவங்களுடைய மனசு புண்படுற மாதிரி ஒரு பொய்யை சொல்லக்கூடாது, தப்பான செயலை செய்யக்கூடாது. நம்ம நல்லதை சாதாரணமாக இப்போ வெஜிடேரியன்ட்டு வேறு 4 இதை வாங்கி கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் அவங்களுடைய ஒரு வைராக்கியம், ஒரு வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க, நான்வெஜ் சாப்பிடாதவங்க, அவங்களுக்கு ஒரு மனசு புண்படும், அவங்கள மனநிலை உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும்ட்டு உண்மையோட கை காசு போட்டு செலவு பண்ணதுனால அவரும் ரொம்ப பாராட்டி உண்மைக்காகமா அந்த வேலையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால் எப்பயுமே நம்ம பொய் சொல்லக்கூடாது, உண்மையாகவே நடந்துக்கணும், யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்றதை அந்த கதையை சுருக்கம். நன்றி, வணக்கம்.